ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டா பார்க்கவே கிடையாதுல்ல. இதெல்லாம் இங்க இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த ஆதிராவோட இருக்கின்ற அந்த மாணவர் விடுதிகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியா உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடுகளோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. ஆதிராவிடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும். நிதி ஒதுக்கிட்டு இப்பதானே ஒதுக்கிறா, இன்னும் பல இடத்துக்கு போகலையே. ஏழுமணி திட்டமிட்டு அவர்கள் சொல்கின்ற கருத்து தானே ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும். அந்த மாணவருடைய குறைபாடுகளை தான் நான் சுட்டிக்காட்டோட எதிர்கட்சியுடைய கடமை அது. இதை என்ன செய்யணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லையோ அதை சரி செஞ்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் சொல்ற கருத்துக்கு எதிர்மறை கருத்துங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டிக்காட்டேன். அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களோ ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்கின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்க போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்மறை கருத்துக்கள் சொல்லுவோம். இன்னைக்கு வேணுமென்னே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க. நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன? அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்றோம், அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்றோம். அந்த குறைபாடுகளை தீர்த்து இது அரசுடைய கடமை. மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களுக்கு விண்ணப்பம் மூலமா எங்களுக்கு அளிக்கிறாங்க, இப்படி எல்லாம் குறைபாடுகள் இருக்குது, இதை நீங்க வெளியே தெரிவிக்கணும், இதை சரி செய்யணும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம், ஊடகத்தின் வாயிலா பேசுறோம். இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்யணும்.